வந்துட்டேன்டா. ஷேடோ இஸ் ஹியர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜஸ்ட் இமேஜின். இந்த ஸ்டோரி கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சரி வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஸ்டோரிக்குள்ள போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களை வந்து சேரும். என்ன உண்மையிலே நீங்க தான் அந்த மியாவ் மியாவா? கத்தாதுடா. இது மட்டும் ஜிம்மின்னு கேட்டான் கண்டிப்பா எனக்கு கலாச்சாரம் தள்ளிடுவான். ஏன் எதனாலா? அவன் அப்போலேருந்து என்ன மியாவ் மியாவுன்னு சொல்லி கூப்பிடுன்னு சொல்கிறான். ஆனால் எனக்கு தான் கலாச்சிடுவானோன்னு ஒரு சின்ன காண்டு. அதை எதுவும் சொல்லாமல் இருக்கேன். ஆ அப்போ உங்களுக்கு அப்படி கூப்பிட்றது பிடிக்கும் போலையே. அவன்கிட்ட பிடிக்காத, பட் ஐடி நேமாக அப்படி மாற்றிக்கிட்டேன். ஏய் என்னடா பண்ணுறீங்க? ம் அதுவா, சுகா வந்து என்னை ட்ராப் பண்ண சொன்னார். ஏய் மியா என்னடா, நானும் 10 நேரம் அங்கே கண்ணு போது வரசி உட்கார்றா. ரொம்ப பொசிசிவ் ஆகுற போல. ஆகுவேன், நான் ஆகுவேண்டா. எனக்கு ஆகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு எந்த ரைஸும் கிடையாது. அது ரைட்ஸ்டா, ஏதோ ஒன்று நான் சொல்லுவேண்டா. ஜிமின் அப்படி சுகாவோட கணத்தை பிடிச்சி அவன் அப்படியே லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். இங்கே பாரு, நான் தான் நீதான், நான் தாண்டா ஆள். ஆமாண்டா, அதுக்கு என்ன ஞாபகம் இருந்தா சரி. ஸோ அவங்க அப்படியே அங்கே சிரிச்சுக்கிட்டே அந்த பேடில் அப்படியே வரைய ஆரம்பிக்கிறான். ஸோ இவன் இப்படி வரைய சேம் அதே மாதிரியே நம்ம ஜங்குக் அவனோட ஆஃபீஸில் உட்காந்து வரைஞ்சிட்ருக்கான். இந்த ஸ்டோரி நான் முடிக்கிறதுக்குள்ளே நான் செத்துருவேன் போல. ஏன் எனக்கு இப்போது எந்த ஸ்டோரியும் மைண்டில் யோசிக்கவே வரமாட்டேன்ட்டு. அடுத்ததுக்கு நான் லவ் கண்டென்ட் வைக்கணும். ஆனால் லவ் கண்டென்ட்டுக்கு நான் எங்கே போகிறது? எனக்கு அதை இன்னும் ரொமான்டிக்காக வேறு கொடுக்கணும். எனக்கு அதை எப்படி கொடுக்கணும் தெரியாமல் மண்டை வலிக்குது. வெறி ஆகுது. ஜங்குக்கு அப்படியே அந்த டேபை தூக்கி உடச்சி போடுறான். ஜங்குக்கும் இப்போ கார் எடுத்துகிட்டு கிளப்புக்கு தான் போகிறான். ஸோ சேம் டைம் எங்கே இருக்கானோ அதே கிளப்பு தான். சுகா எங்கே பாருங்க, இதான் என்னோட இமேஜினேஷனில் இருக்கிற அந்த பையன். இப்போ நான் இதுக்கு முன்னாடி இவரை நீ பார்த்துருக்கியா? இல்லையே. இந்த மாதிரி ஒருத்தரை பார்த்தோம்னா நான் ஏன் இப்படி இமேஜினேஷனை வச்சு சுற்றிட்டு இருக்க போகிறேன்? ஓ, ஏன் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை, நான் பார்த்தது கிடையாது. ஸோ ஜிமின் தான் அப்படியே வரான். ஏய், அவனை தான் அவனுக்கு தெரியுமே, அப்புறம் ஏன்டா தெரியாதுன்னு சொன்னேன்? ஏன்னா இது அவன் இமேஜினேஷனில் ரொம்ப லவ் பண்ணுற ஒரு பையன். நம்ம ஈஸியாக போய் இதாண்டா அவன் சொல்லி காட்டி கொடுக்குறதுக்கா இருக்கும். அவன் லவ் அவனுக்கு தான் புரியணும், நம்ம சொல்லி கொடுக்கக்கூடாது. அமைதியாக கூட ஐடிடா லவ்வும் மேலே எம்பிட்டு இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் என்கிட்ட தான் அது கம்மியாகவே காட்டுறேன். நான் இவ்வளோ தட்டி கேட்டுட்ருக்கேன், மியாவை சொல்கிறேன்னு சொல்ல மாட்டேன்ற பற்றியா? அதெல்லாம் சொல்ல முடியாதுடா. டேய் டேங்கி போது குடு டேபை. அப்படியே வரைஞ்சி தீட்டிகிட்டே இருப்பேன். என்னாச்சு? இதா இதாடி என்னதுதா? பால் டைல என்ன? ஏண்டா கிளப்பு வந்து என்னடா கொடுப்பாங்க? சரக்கு தான் கொடுப்பாங்க. சரக்கா? சரி ஓகே கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஸோ ஏலியன் பார்த்தா அந்த பொண்ணு கூட தான் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் இப்போ அப்படியே ஒரு பர்சன் மேலே இடிக்கிறான். ஆடுறல்ல, பின்னாடி ஒருத்தன் நிற்கிறேன், அது கூட உன் கண்ணுக்கு தெரில? தெரியுது, ஆனால் இம்பிட்டு அழகாக இருந்தா அந்த அழகே மறைச்சிருது. பக்கத்தில் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு என்கிட்ட ஃப்ளோட் பண்ணிகிட்ருக்கியா? அவளே எதுவும் சொல்லாமல் இருக்கா. உனக்கு என்னடா? இல்லை ஒரு நிமிஷம் இரு, வரேன், ரெஸ்ட் ரூம் போயிட்டா. போ அப்படின்னு சொல்லிட்டு அவள் போன அடுத்த செகண்ட் அந்த பையனை பிடிச்சி அப்படியே பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிறான். என் பேர் ஏரியன், உன் பேர் என்ன? என்னோட தள்ளிப்போ. சும்மா வந்தோடனே பிடிச்சி எடுத்து வச்சுக்கிறேன். நான் என்ன உன் பாய் ஃப்ரெண்டா? தப்பு இல்லை, வச்சுக்கலாமே, பாய் ஃப்ரெண்ட் ஆகிக்கலாமா? ஏய் உனக்கு ஆள் இருக்கு, அதை விட்டு ஏய் இரு, ஆள் இருக்கு பூல் இருக்குல்ல, எனக்கு வேணாம். உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? அவ்வளோதான், அதை சொல்ல லவ் பண்ணலாம். ஸோ அந்த பையன் அப்படியே ஏலியனை ஒரு அடி அடிச்சிடுறான். அவங்க ஏலியன் அப்படியே கணத்தில் கை வச்சு நிற்கிறான். டே ஷார் என்னடா பண்ணுற? வா பஞ்சாயத்து வச்சிட்டியா ஒன்னெல்லாம் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பையன் தான் அப்படியே ஷார்ப்போட கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். ஷார்ப்பா நல்லா ஷார்ப்பா அடிக்கிறானே அப்படின்னு சொல்லி ஏலியனும் அப்படியே சிரிச்சிட்டு இருக்கான். ஜிமின் அப்படியே ஓடியாரான். ஏய் ஷார்ப்பே, நீ அடி வாங்கினது எனக்கு யாருமே பார்க்கல,
பார்க்கல விட்டுருங்க. எதுக்கு சீனியர் கலாய்க்க வரீங்க? அதான் சொல்லிட்டோமேடா, கலாய்க்கல பார்க்கல அப்புறம் எப்படிலாம் பண்ண முடியும் சொல்லி பார்ப்போம். போதும் என்ன ஷார்ப்பு ஒரே ப்ளே பாய் தான் போல. கண்டுபிடிச்சிட்டிங்களா? விட்டுருங்க. சீனியர் அங்கே பாருங்க டேங்க ஓவரா சரக்கடிச்சிட்டு இருக்கா. ஐய ஆமாண்டா, வடா வடா வடா. ஏய் டேங் டேங் டேங். டே சுகா தடுக்க வேண்டியதானே, இம்பிட்டு அடிச்சிட்டு இருக்கா. அவன் பிடிச்சிருக்கா அடிக்கிறான். சரி என்ன இருக்குது விடு. ஜெமினா என்னப்பா நீ உண்மையில நல்லவன் தான் தெரியுமா? அப்படியா? ஆரம்பத்தில் அது எனக்கு தோணல. உங்ககிட்ட ராகிங் வாங்கக்கூடாதுனால அப்படி ஒரு பொய் சொன்னேன். இது ஆமாம். அதுக்கப்புறமா நீ நீ என்னை கூப்பிட்டு சரக்கு வாங்கி கொடுத்து அதை அடிக்க விட்டு போதில் நிறைய உண்மையை போட்டு உடைக்கிறேன்னு நாளைக்கு என்னை திட்டமாட்ட தானே ஜெமினா அப்படின்னு சொல்ல சுகாவுக்கு ஏலினுங்களா அங்கே சரியான சிரிப்பு வந்துருச்சு. அவங்க அப்படியே உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கானுங்க. அட பாவி, அப்போ நீ மனசார சொல்ல? இல்லையே, இப்போதான் சொல் தோந்து. நான் கிட்ட போய் சொல்லியிருக்க கூடாது, என்ன மன்னிச்சிடு ஜெமினா அப்படின்னு சொல்லி காலையிலே டொம்முன்னு போய் விழுகுறான். பரவாயில்ல, ஏதோ கூட்டத்துக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தாமல் எங்கேயாச்சும் அசிங்கப்படுத்தினியா? எந்திரிச்சு தொலை நான் எந்திரி அப்படின்னு சொல்ல, நீ என்ன மன்னிக்காம நான் எந்திரிக்க மாட்டேன் ஜெமினா, மன்னிச்சிடுடா அப்படின்னு சொல்ல, இதே டாவா டேய் என்னடா அன்னி மாதிரி சொல்லிட்டு இருந்தா இப்போ என்ன டா போட்டு பேசிட்டு இருக்க? டேய் டேங்கே போதை போட்டு நீ ரொம்ப மார்க்கலம் பண்ணிட்டு இருக்க நீனு. ஜெமினா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? சரிடா எந்திரிடா, என்ன பாருடா. டேய் எல்லாம் நீ அம்மாவை கோவப்பட மாட்டேதானா? மாட்டேன்டா, எந்திரிச்சு தொலை. அப்பாடா சரி ஓகே, அச்சு முடிச்சிட்டேன். அங்கே போகலாமா? எங்க? வீட்டுக்கு போகணும்ல. பாருங்க ஜேகே வேற முறைச்சுன்னு இருக்கான். மறைக்க கூடாது, அடிச்சிருங்க. ஜேகே என்ன பண்ணுறீங்க? அவனை ஒரு போடா இல்லை 4 போட்டு அப்படியே அடிச்சு வெளியே கொடுத்துருங்க. இனிமேல் அவனை இந்த இடத்த கூட்டு வந்துன்னு சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு தான் செருப்படி தேவை. ஏய் சுகா ஏதாச்சும் பண்ணுறா. ஐயோ சரி வாங்க போகலாம். நீ சொன்னா சரி சுகா. இதே அது என்னடா அவன்கிட்ட மட்டும் ரொம்ப பம்புற? அவர் என்னோட ஃப்ரெண்டு. அப்போ நான் நீ என்னோட அண்ணன். அது சரி. ஏலியனும் ஜெமினும் அப்படியே தூக்குறாங்க. என்ன எனக்கு எந்திரிக்க தெரியும், நானே எந்திரிச்சிருப்பேன், கையை விடுங்க. ஓ அப்படியா சரிரா அப்படின்னு சொல்லி 2 பேரும் கையை விட்டுறாங்க. டேங்க டோமுன்னு கீழே விழுகிறான். அதுக்குன்னு இப்படியா? ஐயோ வலிக்குது, கொஞ்சம் பொறுமையாக விட்டுருக்க வேண்டியதானா? ஸோ டேவங்க அப்படியே தட்டு மாதிரி எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறான். இந்த டேவங்க கை இருக்கு, கால் இருக்கு, எல்லாமே இருக்கு, என்ன யாரும் தூக்கக்கூடாது, நான் ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போவேன் அப்படின்னு சொல்லி நடந்து போகிறப்பெல்லாம் டிங்குன்னு ஒரு சைடு லெஃப்ட்டு ஒரு சைடு ரைட்டுன்னு சொல்லி கீழே சாஞ்சு போயிட்டுருக்கான். இது உண்மையிலே கன்ஃபார்ம் லூஸு தான். கரெக்டாக எல்லோரும் பார்க்கிங் கிட்டே போகிறாங்க. அப்போ தான் ஜங்கு கார்லேருந்து வெளியே வரான். அங்கே டேங் போய் வேகமாக போய் ஜங்குக்கு மேலே ஒரு இடி. ஆத்தாடி. ஸோ ஜங்குக்கு அப்படியே டேங்க தான் பார்க்குறான். யாருவா? ஏய் இந்தடா. என்ன இந்த பாடியை நான் எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குதா? எங்கே பார்த்தா? அதை எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி டேங் அப்படியே ஜங்குக்கோட ஃபேஸை பார்க்குறான். ஆட்டா நீயா? என்ன உனக்கு தெரியுமா? நல்லா தெரியுமே. ஏய் ஜேகே என்ன எவ்வளோ அழகா இன்னைக்கு வந்திருக்க, அதுவும் இந்த சரக்கடிச்சா உன்னை ஃபீல் பண்ண முடியுமா? டேங்க அப்படியே தொட்டு பார்க்குறான். ஜங்குக் தான் அப்படியே டேங்கே பார்த்துட்ருக்கான். இவன் ரொம்ப அழகா இருக்கானே, என் கேரக்டரில் வர மாதிரியே செம்ம இன்னசென்ட்டா. நம்ம ஏன் இவனை யூஸ் பண்ணிக்க கூடாதா?
அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு தான் டேங்கே அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அங்கே ஜிமின் ஷுகா ஏலியனெல்லாம் அப்படியே ஷாக்காக பார்க்குறாங்க. டேய் ஷுகா, என்னடா இது ஜங்குக் என்னடா நேர்லேயே வந்துட்டான், எப்படா இவனுக்கு மட்டும் அமையுது? அதான் எனக்கும் தெரியல. சேரணும்னு இருந்தா கண்டிப்பாக சேருவாங்க. ஐயோ, அவங்க 2 பேர்த்த பிரிக்கணும். டேய் சும்மாறா, அவங்க ஏதோ பண்ணிட்டு போட்டோம். அவன் விட்டு போன பிறகு அடுத்த டேங்க அள்ளி போடலாம். விட்டே நெதான் நடக்குதுன்னு பார்க்கும். சீனியர் பொத்திட்டு நில்றா. ஸோ இப்போ ஏலியன் மேலே ஒரு துணியை போட்டு அவனை அப்படியே தனியாக துண்டாக இழுக்கிறாங்க. ஜிமினும் ஷுகாவும் நோட் பண்ணவே இல்லை. அவங்க அப்படியே ஜங்குக்கிட்ட அவங்க தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட அவங்க தான் டபக்குன்னு ஜங்குக்கோட லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணிடுறான். ஜங்குக்கு அவங்க அப்படியே செம்ம ஷாக்காக நின்று பார்த்துட்ருக்கான். ஐயோ ஷுகா அடிச்சிட்டான்டா, கிஸ் அடிச்சிட்டான். ஐயோ, இந்த நாய்க்கு போதையில் என்ன பண்ணணும் தெரியாமல் இது ஏதோ பண்ணிட்டு இருக்குது. இமேஜினேஷனில் என்னெல்லாம் பண்ணுவானோ ரியல் லைஃப்லேயே அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பான் போலையே அப்படின்னு சொல்ல. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே ஜங்குக்கும் அப்படியே பேக் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவங்க எழுத்து வச்சு பிடிச்சி 1 நிமிஷம் ஆயிரும், என்ன கிஸ்ஸு கூட ரியலாக இருக்கு. ஏ ஜிமின், இங்கே பாரு, நீ சரக்கு வாங்கி கொடுத்து குடிக்கிறனால எங்கள் ஜேகே ஃபீல் பண்ணுறது, நான் ஃபீல் பண்ணுறது அப்படியெல்லாம் எனக்கு தெரியுது தெரியுமா? ரியலாக கிஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. தேங்க்ஸ் மாமா. எது மாமாவா? அடி பாவி, டேய் என்னடா வார்த்தை சொல்லிட்டு இருக்கான்? உங்களா யார்? அவங்க என்னோட சீனியர்ஸ், காலேஜ் சீனியர்ஸ். ஏன் உனக்கு தெரியாதா? தெரியாத மாதிரியே கேட்குறா. ஏய் யாரா நீங்கள்? என்ன இதுடா பிடிச்சிட்டு வந்தீங்க? அங்கே ஷார்ப்பு தான் அவன் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்து எலியனை போட்டு செம்ம முத்திட்டு இருக்கான். எவ்வளோ தைரியம்னா ஆள் இருந்துக்கிட்டே என்னையவே வந்து பாய் ஃப்ரெண்டாரு நான் கேட்குறேன். எதே டேய் நீயா அப்படின்னு சொல்லி இப்போ அப்படியே எந்திரிக்கிறான். அவங்க எல்லாத்தையும் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, ஏய் யாரா நீ? நான் பாய் ஃப்ரெண்டு இருக்குன்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு, இல்லைன்னா வந்து என்ன லவ் பண்ணு. அதுக்காண்டி எதுக்கிட்ட துணியை மூஞ்சில் போட்டு அடிச்சிட்ருக்கா? இதுக்கு தான் என்கிட்ட நீ அடி வாங்குற. அதான் உனக்கு ஆள் இருக்குல்ல. ஏய் ஆள் இருக்கு மயிர் இருக்குன்னு உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அதை சொல்லுவியா? அதை விட்டுட்டு என்னையவே அடிக்கிறியா அப்படின்னு சொல்லி ஏலியன் எப்படி ஷார்ப் அப்படி டைட்டாக பிடிச்சிக்கிறான் பக்கத்தில் நின்று. ஏன் கையை விட்றா, என்னென்ன விட பிடிச்சிட்ருக்க? ஏய் உண்மையை சொல்ல, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு தானே? கிடையாது. ஏய் பொய் சொல்லாத, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? என்ன ஷார்ட் கரெக்டா? பொய்யா சொல்லிட்டு இருக்காத. எனக்கு ஒன்றும் உன் மேலே இன்ட்ரெஸ்டே கிடையாது. எனக்கு நல்லா தெரியும் நீ ஒரு பக்கா ப்ளே பாய். காலேஜில் நான் உன்னை நிறையவே பார்த்துருக்கேன். இந்த மாதிரி 4 பொண்ணுங்க கூட 4 பசங்க கூட சுற்றுறது தானே உன் வேலை. அதில் என்ன தப்பு இருக்கு? இரு, ஏன் காலேஜா? நீயா? வர்றா, என்ன டிபார்ட்மெண்ட்? அதெல்லாம் எதுக்கு நான் உன்கிட்ட சொல்லணும்? அதெல்லாம் முடியாது. அப்போது நீ என்ன அங்கங்கே நின்று சைட் அடிச்சிருக்க, ஆளுக்கிட்டலாம் ரொமான்ஸ் பண்ணிட்டுருக்க, போய் எட்டி பார்த்துருக்க, கரெக்டா? நான் ஒன்றும் எட்டி பார்க்கல, நீ தான் எல்லாத்தையுமே பப்ளிக்காக பண்ணிகிட்ருக்க. இல்லையே, நான் அப்படி எதுவும் பண்ணலையே, மறைவாக தான் கூட்டு போய் பண்ணுறேன். நான் பார்க்குற இடத்துல தான் நீ வந்து எல்லாம் பண்ணிகிட்ருக்க. உடனே நீனே சொல்லிட்டுருக்கியா? சுக்கா நல்லவரம் கலவரம் ஆகிட்டுருக்கு போலடா. அங்கிட்டே அங்கே ஓவராக வலிறான். அங்கே அந்த ஜங்குக்கு பிடிச்சி தள்ளி விடுவான்னு பார்த்தா அவனும் ஈக்குவலாக ஏதோ பண்ணிகிட்ருக்கான். என்னமோ பண்ணிட்டு போட்டோம், நமக்கு என்ன? ஏய் ஜேகே, ஒரே ஒரு தச்சி கிஸ்ஸு அப்படின்னு சொல்ல. ஸோ ஜங்குக்கு யோசிக்கவே இல்லை. அவன் அப்படியே திரும்ப கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஸோ டேவங்க அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கான். பண்ணிகிட்டே இருக்கிறப்போ அவன் அப்படியே மயக்க போட்டு டோம்புன்னு ஒரு விழுக. இப்போ சொன்ன பாரு, இப்போவா அவனை தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சுகாவும் ஜிம்மினும் தான் அப்படியே டேவங்க பார்க்குறாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் அவனை பிக்கப் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டு போயிடுறோம். என் பேர் என்ன? டேவ் காலேஜ். எங்கள் காலேஜ் தான், என்னங்க காலேஜ் அட்ரஸ் வந்து சரிங்க அப்படின்னு சொல்லி ஜிமின் தான் எல்லாத்தையும் அட்ரஸ் கொடுத்துட்ருக்கான். சரி ஓகே, இதோட இந்த ஸ்டோரி முடிஞ்சு. இந்த மினி எஃப்எஃப்ன்றதுனால டியூரேஷனுமே கம்மியாக தான்டா இருக்கும். ஸோ எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணி கேளுங்க.